அவள் தான் பண்ணான். இந்த மடிச்சது தான் நான் சொல்ல போட்டேன். ஹேர் ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இப்போ பாடி ஹீட்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் சும்மா ஒரு ஹேர் மசாஜ் பண்ணலாம், ஆயில் மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்டு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு வந்து ஜோஜோபா ஆயிலும் ஆர்கன் ஆயில் அப்புறம் பட்டானா அப்படின்னு ஒரு ஆயில் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறையா செலிப்ரிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இந்த ஆயில் இருக்கிறதுங்கிறது எனக்கே தெரியாது, இப்படி ஒரு ஆயில் இருக்குன்னு அப்படின்னு. ஸோ அதோட லிங்க் நான் அனுப்புகிறேன். நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நல்ல ஸ்மெல் அண்ட் நல்ல ரூட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் இப்போ ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு பெருசாக இன்னும் டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் நல்ல ஸ்மெல் இருக்குது. ஆல்ரெடி எனக்கு ரொம்பலாம் முடி இப்போ அந்தளவுக்கு கொட்டுறது கிடையாது. முன்ன மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் நிறைய கொட்டுச்சு. இப்போ அந்தளவுக்கு கொட்டாததுனால எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல இதுக்கும், இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கும் அண்ட் அப்ளை பண்ணாமல் இருந்ததுக்கும். ஸோ பட் எனக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆயில், மசாஜ் ஆயில் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த 3 ஆயிலும் நல்ல ஈச் 1 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் ஹீட் பண்ணி அப்புறம் நல்ல தலையில் வேர்க்கால நல்லா தேய்ச்சி விட்டேன். யூஸ்வலாக எப்போவுமே சனிக்கிழமை எப்போவுமே ஆயில் மசாஜ் பண்ணுவோம் எல்லோரும் ஃபேமிலியாக. நான் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு நல்ல ஒரு மசாஜ் பண்ணுவேன் எல்லாருக்குமே. என்னதான் ஒரு கோல்டு ரீஜனில் இருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த பாடி வந்து ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்னஸ் போக்குறதுக்காகவே நம்ம ஆயில் மசாஜ் பண்ணி ஆகணும், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது. ஸோ வந்து மித்ரா அண்ட் மிஷா இப்போ வந்து நெயில் பாலிஷ் போடணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஃபங்க்ஷனுக்கு எனக்கும் போடுமா அப்படின்னு நான் போட்டுட்டு இருந்தேன். அவங்களும் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, எனக்கும் போடுங்க அப்படின்ட்டு. அதான் பண்ணிகிட்ருக்கேன். மிஷாக்கு அவளோட ஃபேவரட் கலர் எப்போவுமே பிங்க் தான். பிங்க் இல்லைன்னா பீச், இது வந்து ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. இல்லைன்னா ரெட், பிங்க், பீச், ரெட், இந்த மூணு கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியல, செகண்டாக பிறக்கிற பிள்ளைங்க பொண்ணுங்க அதில் ஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த மேக்கப்பு, ட்ரெஸ்அப்லாம். அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும், என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்த வரைக்கும் பெரிய பொண்ணுங்க வந்து ஃபஸ்ட் பார்ன் கேர்ள் சைல்டு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் அப்படி இருந்தேன் ஸ்டார்டிங்கில். இப்போ மாறிட்டேன். ஸ்டார்டிங்கில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு அந்தளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ மித்ராவும் அந்த மாதிரி தான் இருக்கா. பார்க்குறதுக்கும் என்ன மாதிரியே இருக்கா, அவளோட ஆக்ஷன்ஸும் என்ன மாதிரியே இருக்குது. ஐ திங்க் செகண்ட் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். ஸோ இந்த கம்மிஸ் தான் கொடுத்துட்ருக்கேன், மல்டி வைட்டமின்ஸ் மித்ராக்கும் மிஷாக்கும். இதை நான் ஷேர் பண்ணணும்னு சும்மா இந்த கிளிப்பில் போட்டு விட்டேன். இது வந்து ஈச் எவ்ரிடே வந்து 4 கம்மிஸ் கொடுத்தேன், மல்டி வைட்டமின்ஸ். ஸோ சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு 4 கம்மிஸ் கொடுத்தேன் அப்படின்னா எசென்ஷியல் வைட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது அதில். அது ஒரு ஆர்கானிக் பிராண்ட், நிறைய பேர் நான் ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால் நான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹெல்த்தியான திங்ஸ் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க நிறையா அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் உங்கள் வீடியோஸில். ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஆஸ்பெக்ட் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால தான் நான் சும்மா ரேண்டமாக என்னென்னலாம் நான் பார்க்குறேனோ, என்னென்னலாம் எனக்கு தெரியுதோ நான் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு லட்டு செஞ்சேன், ப்ரோட்டீன் லட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நட்ஸ், உங்களுக்கு தெரியும், பம்ப்கின் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், அப்புறம் அச்சியா சீட்ஸ். இதெல்லாம் வந்து நான் பட்டேல் பிரதர்ஸில் தான் வாங்கினேன், இந்த இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும் இல்லையா. ஸோ அங்கே வாங்கிட்டு நான் ஒரு எனர்ஜி லட்டு ப்ரோட்டீன் லட்டு செய்யலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் ஆளுக்கு ஒரு 1/4 கப் எல்லாம் மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே 1/4 கப் எடுத்துகிட்டு
அப்புறம் இது எல்லாமே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வறுத்து அரைக்க போகிறேன். இது எல்லாமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். உங்களுக்கே தெரியும் அது லைட்டாக அந்த என்ன அந்த நீங்கள் வறுக்கும் போதே அந்த ஸ்மெல்லு லைட்டாக வரும் இல்லையா, வறுப்பட்ட ஸ்மெல்லு. அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் மக்கானா யூஸ் பண்ணேன். மக்கானா லோட்டஸ் சீட்ஸ் தெரியும் இல்லையா, அது நான் யூஸ் பண்ணேன். அது நான் லாஸ்ட்டில் ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு ட்ரை பவுட்ரு மாதிரியாக இருக்கும். நான் என்ன ஃபஸ்ட்டு இன்றைக்கெலாம் என்ன நினச்சேன்னா, அதை பாலில் கலந்து பாலில் கலந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அவங்க யூஸ்வலாக பாலை குடிக்க மாட்டாங்க. ஸோ நான் அதனால் லட்டு மாதிரி செஞ்சுட்டேன். அது ஐடியாவே இல்லை ஃபஸ்ட்டு. எனிவேஸ் அவங்க எப்படியோ சாப்பிட்டா போதும் இல்லையா இந்த நட்ஸ் எல்லாம். நமக்குமே நம்ம லேடிஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இது. ஏன்னா நம்ம பிஸியான ஸ்கெட்யூலில் நம்ம நட்ஸ் சாப்பிட்றது, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கான ஸ்கெட்யூலில் அதை மறந்து போய்ட்றோம். ஸோ ஒரு லட்டு டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து எல்லா நட்ஸும் சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நான் இதெல்லாம் ட்ரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இல்லை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட்டில் ஒரு கொஞ்சம் வந்து டேட்ஸை வந்து பிச்சுட்டு அதையும் நல்லா மிக்சியில் போட்டுட்டு ஒன்றா போட்டு அப்புறம் லட்டு பிடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதில். இங்கே கீ போடணுன்னா கீ கூட போடலாம், கீ அண்ட் டேட்ஸ் கூட போட்டு பண்ணலாம். நான் போடலை, ஏன்னா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபேட் சேர்ந்துடும் அப்படின்றதுக்காக நான் அதில் சேர்க்க மாட்டுட்டேன். இது வந்து இது லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி பவுடராக இருக்கிற ஃபார்முலாவில் இருக்கும்போது நான் மில்கில் கலந்து பார்த்தேன். இது நான் மட்டும் குடித்தேன், குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிடல. அதில் நான் கொஞ்சம் ஹனி கலந்து இதை பவுடரில் கலந்து அப்புறம் நான் மட்டுமே குடிச்சிட்டேன். அதை அவங்க சாப்பிடாததுனால. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெடி ஆகிட்ருக்கேன் ஃபங்க்ஷனுக்கு. எங்கள் ஃப்ரெண்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. இது ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் பார்டர் வச்சு நல்ல பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷனில் ப்ரௌன் அண்ட் பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷனில் ஆனியன் பிங்க் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும். இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நான் சென்னையில் ஒரு கடையில் அது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணேன். அது ஒரு பெரிய கடை தான். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன ஸ்டோர் அப்படின்ட்டு. எனக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பார்டர்ஸ் வச்ச சாரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. இது வந்து பட்டு சாரீ தான். அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் தனியாக தான் நான் வாங்கினேன். இங்கே ஒரு பொட்டிக்கில் வாங்கினேன் யூஎஸில். நாங்கள் எல்லாம் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து மருதாணி வச்சோம் நேற்று நைட்டு. நாங்கள் லேடிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த குலாப் ஜாம் செய்யும்போது பார்த்திங்க இல்லையா, அப்போவே வந்து நாங்கள் சும்மா அழகாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு லைட்டாக, பெருசாக டிசைன் இல்லை, லைட்டாக அப்படியே மருதாணி வச்சுட்டு எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி மருதாணி வச்சு பட்டு புடவை கட்டி பூவெல்லாம் வச்சு பண்ணணும். ஏன்னா எப்பயாவது அந்த ரேர் ஒகேஷன்ஸ்லாம் எப்பயாவது தான் வரும். அந்த டைமில் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணணும்னு தோணும். ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அவசரமாக கிளம்பிகிட்ருக்கோம். லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ ஒன்றும் பெருசாக நான் போடலை. என்ன மெயினாக என்ன போட்டேன் அப்படின்னா, நல்ல ஸ்கின் கேர், நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் போட்டுட்டு நல்லா ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் கரெக்டர், அதுக்கப்புறம் கன்சீலர், அப்புறம் ஐப்ரோஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன், த்ரெட்டிங் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி, அதெல்லாம் தான் பண்ணேன். அப்புறம் மஸ்காரா ஆஸ் யூஷுவல், காஜல், மஸ்காரா இதெல்லாம் தான். அப்புறம் லிப்ஸ்டிக், லிப் லைனர், ஸோ அப்புறம் ஹைலைட்டர், அப்புறம் லைட்டாக ஐ ஷேடோ, கோல்டன் ஐ ஷேடோ, ஷிம்மரி ஐ ஷேடோ மாதிரி போட்டேன். அவ்வளோதான். பூ வச்சாச்சு. பூ வச்சாலே அந்த ஒரு கலர் வந்துடும் பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூ வைக்கிறது. மித்ரா மிஷாவும் ரெடி ஆகிட்டாங்க. மித்ரா மிஷாவோட ட்ரெஸ் வந்து வஸ்திராலயம் அப்படின்னு ஒரு பொட்டிக்கில் வாங்கினேங்க, யூஎஸில் அவங்க இருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர் காம்பினேஷன்லாம். அண்ட் ரொம்ப ரீசனபிளும் கூட. $35 தான் இந்த பட்டு பாவாடை. 2 பேருமே ஐ திங்க் $80 முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ஓவரால் லுக். இதுதான் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் வார்மிங். அது அழகாக இருந்தது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.